வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் நம்ம நாட்டுக்கோழி ஸ்டைலில் சூப்பரான பிராய்லர் கோழி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் காய் போட்டு கோழி குழம்பு வைப்பாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். நீங்கள் இது கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் என்ன வேணாலும் போட்டு வைக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோழி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் போட்டுக்கிட்டேன். அது வந்து எண்ணெய் காஞ்சிச்சு, நல்லா புகை வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, ஒரு இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுட்டேன். நல்லா வந்து அது வெடிக்கட்டும். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம அரை வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீதி ஒரு தக்காளியும் அரை வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த சோம்பு நல்லா இந்த மாதிரி கருகிற அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சிச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நமக்கு இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா அந்த இதோடு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா சுருள கிண்டிக்குங்க. நல்லா அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்ட சிக்கன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நான் அது மாதிரி இன்றைக்கி அரை உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனுக்கிட்ட மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்கணும் குழம்பு, அப்போ தான் கவுச்சி அடிக்காமல் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்குங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. நிறையா வேண்டாம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு இதை வந்து குக்கர் மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 3 ஸ்டீம் விட்டுடலாம். நான் 3 ஸ்டீம் விட்டுக்கிட்டேன். நல்லா வந்து வெந்துருச்சு. சூப்பராக வெந்திருக்கும் பாருங்கள். நான் திறந்ததுக்கப்புறம் வாசனையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா போட்ட உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு அரை தேங்காய் மூடியில் அரை மூடி தேங்காய் வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் புளி சேர்ப்பாங்க.
நான் வந்து சின்ன கோழிக்கா சைஸுக்கு வந்து புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணும். நல்லா வந்து தண்ணியாக இருக்கணும் குழம்பு, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இப்போ புளி ஊற்றிருக்கோம், அதனால் வந்து ஒரு கொதி, அந்த புளியோடைய பச்சை ஸ்மெல் போகணும். தேங்காய் ஊற்றிருக்கோம், அதோடைய ஸ்மெல்லும் போகணும். அதனால் இது கூட நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கிட்டு காமிக்கிறேன். நம்ம அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். வரும் சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ஸ்டைலில் சூப்பரான கோழி குழம்பு, பிராய்லர் கோழி குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து குழம்ப மாற்றிட்டேன். பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கோழிக்கறியும் சூப்பராக இருக்குது. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. நம்ம தாளிக்கிறப்பவே கருவேப்பிலை போட்டுவிட்டோம். அதனால் இறக்கி பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதுவும் கொத்தமல்லியும் புதினா இலையும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த ஹீட்லேயே அந்த கொத்தமல்லி தலையோடைய ஸ்மெல்லாம் அந்த குழம்புல இறங்கி நம்ம வந்து பரிமாறும் போது சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம கோழி குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.